வணக்கம் பாக்தி விஷன். தமிழ் நண்பர்களே, வாழ்க்கையில் நாமே அதிகம் யோசிப்பது கடவுளின் ஆசீர்வாதங்கள் பற்றிதான். ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை பலர் மறந்துவிடுகிறார்கள். கடவுள் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, எச்சரிக்கைகளையும் கொடுக்கிறார். ஆனால் அந்த எச்சரிக்கைகள் மிக அமைதியாகவும் மிக மென்மையாகவும் இருக்கும். இந்த வீடியோவுல கடவுள் நமக்கு அனுப்பும் 7 ரகசிய எச்சரிக்கைகள் என்னன்னு காணப்போறோம். 1. திடீர் அமைதியின்மை. எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் ஒரு திடீர் அமைதியின்மை, உள்ளுக்குள் ஒரு அழுத்தம், ஓய்வாக தூங்க முடியாத நிலை, இது கடவுள் தரும் முதல் எச்சரிக்கை. அவர் சொல்வது, நீ செல்கிற பாதை சரியல்ல, ஒரு ஆபத்து வருது, நிறுத்தி யோசிச்சு செய். இந்த உணர்வு வந்தவுடன் சில நாட்கள் அமைதியாக இருங்கள். முக்கிய முடிவுகளை தள்ளிவிடுங்கள். அமைதியாக பிரார்த்தனை செய்யுங்கள். 2. ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் காணுதல். 111, 222, 444. கடிகாரத்தை பார்த்தால் 11:11, பில்லில் 222. போன் பேட்டரி 44%. இது சாதாரணம் இல்லை. இது தெய்வீக ஒத்திசைவு. கடவுள் கூறுகிறார், நீ வரும் பாதை சரியாக உள்ளது. தொடரு, நான் உன்னுடன் இருக்கிறேன். 444 பாதுகாப்பு. 111 புதிய தொடக்கம். 222 சமநிலை. 3வது திடீர் தாமதங்கள். ஒரு வேலை ரெடியாயிருக்கும், அதை செய்ய எல்லாம் சரியாயிருக்கும். ஆனா திடீரென்று தாமதம் ஏற்படும். இதைக் கண்டவுடன் நம்பிக்கை குலையக்கூடாது. ஏனெனில் இது ஒரு கடவுள் எச்சரிக்கை. அவர் சொல்லுவது, இந்த தாமதம் உன்னை காப்பாற்றுவதற்காக. சரியான நேரத்தை நான் தயாரிக்கிறேன். 4. சிலர் தானாகவே விலகுவது. நாம் நேசிக்கும் சிலர் காரணமே இல்லாமல் தூரமாகிப் போகலாம். இது வலி தரும். ஆனா இதற்கும் தெய்வீக அர்த்தம் உண்டு. கடவுள் சொல்லுவது, இவர்கள் உன் வளர்ச்சியைத் தடுக்கிறவர்கள், அதனால் நான் அவர்களை விலக்குகிறேன். 5. இறகு, மணி ஓசை போன்ற அடையாளங்கள். வழியில் நடந்து செல்லும்போது வெள்ளை இறகு, கோவிலுக்குள் போகும்போது திடீரென்று மணி ஓசை. இவை சாதாரணம் அல்ல. இது தெய்வத்தூதரின் அறிகுறி. கடவுள் உனக்கு ஒரு அமைதி தரும் செய்தி கொடுக்கிறார். பயப்படாதே, நான் அருகில் இருக்கிறேன். 6. உள்ளுக்குள் வரும் தன்னுணர்வு. முக்கிய முடிவு எடுக்கும்போது திடீரென உள்ளுக்குள் ஒரு குரல் மாதிரி வரும். இதில் செல்லாதே, அல்லது இது நல்ல வாய்ப்பு. இதுதான் தெய்வீக வழிகாட்டுதல். உண்மையிலேயே நம்மை காக்கும் ஒரு உள்ளுணர்வு. 7. அதே தவறு மீண்டும் மீண்டும் நடப்பது. உங்க வாழ்க்கையில் ஒரு மாதிரி பிரச்சனை மீண்டும் வருகிறது. அதே சிக்கல், அதே துயரம், அதே தவறு. இதுவும் ஒரு கடவுள் எச்சரிக்கை. அவர் சொல்வது, நீ இந்த பாடத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதை கற்றுக்கொண்டால் இந்த சுழற்சி நிற்கும். நண்பர்களே, கடவுள் தரும் எச்சரிக்கைகள் அமைதியாக இருப்பதால் அதை கவனிக்காதோம். இந்த 7 எச்சரிக்கைகளில் எது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது? கமெண்ட் செய்யுங்கள். கடவுளின் உண்மைகளை பகிர்ந்து கொண்டிட பாக்தி விஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.